இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அஞ்சாதே, நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் புது பலன் கொடுத்து ஒவ்வொருவரையும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி அனுதினமும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய அவமானத்தை மகிமையாக மாற்றி, எங்களுடைய பயத்தை நம்பிக்கையாக மாற்றி ஆண்டவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய மனதார அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. நேற்று நடந்த அனைத்து துன்பகரமான கெட்ட நிகழ்வுகளையும் நாங்கள் மறந்து எங்களை அதே நம்மை சோர்வடைய செய்யுமாக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து விலகிறதுக்கான வழியை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை நோக்கி அஞ்சாதே என்று அன்போடு அழைக்கிறார். மனுஷர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்கிற சூழ்நிலைகள் அநேகம் இருக்கு. நம்முடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்தி அவர்கள் நம்மை இழிவுபடுத்தக்கூடும். சில நேரங்களில் நாமே எங்களுடைய குறைகளை கண்டு வெட்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கடந்த காலத்தின் தோல்விகளால் அளவிடுவது கிடையாது. அவர் நம்முடைய எதிர்காலத்தை தன்னுடைய கிருபையாலும் அன்பாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் தரும் வாக்குறுதி மிகவும் ஆறுதலாய் இருக்கிறது. நீ அவமானத்திற்குள்ளாக மாற்றாய் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில இறுதி முடிவு வெட்கமோ தோல்வியோ அல்ல, அது ஆண்டவருடைய மகிமையும் வெற்றியும் ஆகும். மனுஷர்கள் மூடிய கதவுகளை ஆண்டவரால் திறக்க முடியும். உலகம் நிராகரித்தவர்களை அவரால் உயர்த்த முடியும். இந்த காலை நேரத்தில் கடந்த கால காயங்களையும் கவலைகளையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தையும் வர்க்கத்திற்கு பதிலாக நம்பிக்கையும் தேர்ந்தெடுங்க. ஏனென்றால் எங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நித்திய ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்குள்ள ஆழமாக வளர்க்க வேண்டும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பயங்களையும் அவமானங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடந்த காலத்தின் காயத்திலிருந்து எங்களை விடுவித்து உங்களுடைய சமாதானத்திலும் கிருபையாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. என்னுடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஆமீன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கு முன்னுக்கும் இனி வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு போதும் விட மாட்டார். உங்களை அவர் உயர்த்துறதுக்கான காலம் கூடிய சீக்கிரமே வரப்போகிறது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, யாரை குறித்தும் பயப்படாதீங்க. உங்களுக்கானதை ஆண்டவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் இயக்கி கொண்டு இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, செம்மையாக உங்களை நடத்துவார். ஆமேன்.